ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி கங்கா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே பாட்டியும் தாத்தாவும் அங்கே இருக்கும்போது பாட்டி பேசின விஷயத்த சொல்லி ரொம்பவுமே கவலைப்பட்டு அழுகுறாங்க. நான் விஜயோட வாழ்க்கையில் போனதுனால தான் விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி புலம்புறாங்க. காவேரிக்கு கங்கா இன்றைக்கான எபிசோடில் ரொம்பவுமே ஆறுதலாக பேசுகிறாங்க. நீ எப்பவும் போல் இரு காவேரி, இந்த மாதிரி நீ இருக்காத, என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற, கண்டிப்பாக உனக்கு பெரிய நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்பவுமே அதாவது காவேரிக்கு ஆறுதலாக பேசி காவேரியை சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து கங்கா கிட்ட குமரன் இந்த விஷயமா விசாரிக்கும் போது யமுனா தான் விஜயை போலீஸில் மாட்டி விட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே குமரனுக்கு சரியான கோபம் வருது. அது மட்டும் இல்லாமல் காவேரியும் நிவினையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது குமரன் இன்னுமே கோபமாயிடுறாங்க. காவேரி வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போலீஸ் இருக்கிறத பார்த்து பயப்படுறாங்க. அங்கே ஏற்கனவே ஒரு சிஸ்டர் நர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க மூலமாக அவங்களுக்கு நல்லா அறிமுகமானவங்க. அவங்க கடைசியில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ போய் காவேரி இன்னைக்கு வெண்ணிலாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வெண்ணிலா எதுவும் ரியாக்ட் பண்ணல. வெண்ணிலா கிட்ட இம்ப்ரூவ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த டாக்டர் சொன்னாங்கிற சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் காவேரி ஏற்கனவே விஜய் என்னெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் பேசுகிறாங்க. செம்ம எமோஷனலாக இருக்குது. ஒரு கட்டத்தில் காவேரி பேசுகிறத கேட்கும்போது நமக்கே அப்படியே கண் கலங்க வச்சிடுறாங்க. ஆனால் வெண்ணிலா எதுவுமே பேசலை. இப்போ போலீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் கூப்பிட்டாங்கன்னு கிளம்புறாங்க. ஆனால் வெண்ணிலாவோட கண்ணிலேருந்து காவேரி பேசின விஷயத்துக்காக அப்படியே ரியாக்ட் பண்ணி கண்ணிலேருந்து அப்படியே தண்ணிலாம் வருது. ஆக மொத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணிலா ரெக்கவர் ஆகுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து யமுனா ராகினி கிட்ட நிவின் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் உன்னை சந்திக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசும்போது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ராகினி மாறி நிவின்கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பசுபதி அவங்க அப்பா கால் பண்ணுறாங்கிறதுனால நான் அப்புறம் பேசுகிறேன் நிவின் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது அங்கே கட் பண்ணிடுறாங்க. இப்போ நிவினை பார்க்கறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா குமரன் வராரு. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படியாவது விஜயை காப்பாற்றணும், அதுக்கு நான் பசுபதி எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன், விஜய் தான் எனக்கு இந்த பிளானை போட்டு கொடுத்தாரு, ராகினி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பிளான் விஷயத்தான் சொல்கிறாரு. அடுத்து இங்கே இந்த பக்கத்து பார்த்தோம் குமரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வெண்ணிலாவோட மாமன் நம்பிராஜன் இருக்கார்ல, அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட போயிட்டு அட்ரஸ்லாம் வாங்கி எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிடறேன். நம்ம ரெண்டு பேருமே தேடலாம், யார் கிடைச்சாலும் நம்ம தூக்கிடலாம், எப்படியாவது விஜய் வெளியில் கொண்டு சீக்கிரமாக விஜய் காவேரி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்தை இப்போ அதாவது இப்போ குமரன் சொல்கிறார் நிமின்ட்ட, அதாவது காவேரியெல்லாம் கஷ்டப்படுறாங்க நம்மளை நினச்சி அப்படின்னு சொல்லும்போது விஜயை போலீஸில் மாட்டி விட்டதே யமுனா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு நிவினுக்கு சரியான கோபம் வந்துடுது. வீட்டுக்கு கத்திக்கிட்டே வராங்க. வந்ததுமே எப்போ போல யமுனா எங்கே பிடிச்சாங்கன்னே தெரியல. யமுனா பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம் நான் சொன்னதுனால தான் நீங்கள் கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிவின் ஆரம்பிக்கிறாரு. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.